பரவாயில்ல கொடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ். நான் ஆக்சுவலி என் பேரு சிவகுமார். என்ன உங்களுக்கு தெரியாது, உங்களை எனக்கு தெரியும். ஒரு 2 minutes உங்ககிட்ட பேசணும். நான் மிஸ், அன்னைக்கு கோயில்ல உங்களை ஒரு பேட் பாய் ஃபாலோ பண்றதா சொன்னேன் மிஸ், அது இந்த பேட் பாய் தான் மிஸ். குட் பாய் குட் மிஸ். கோயிலில் பார்த்தது உண்மைதான், ஆனால் ஐ எம் நாட் அ பேட் பாய். ஒரு 2 minutes உங்ககிட்ட பேசணும் மிஸ். இப்படி நீங்கள் கூப்பிட்டோன்னே வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. யார் கூப்பிட்டாலும் இப்படி தான் வந்துடுவீங்களா? ஹலோ. சாரி. என் நாக்கில் ஸ்பீட் பிரேக்கர் போடணும்னு நினச்சேங்க. பட் அதை தாண்டி வேர்ட்ஸ் வெளில விழுந்துருச்சுங்க. என் ஃபேமிலி பற்றி சொல்லணும்னா, அப்பா ஈபிலேருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு, அண்ணன் ஏடியா இருக்காரு, அப்புறம் அம்மா. என்ன சொல்ல வரீங்க? ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வாங்க. ஸ்ட்ரைட்டாக மேட்டர் தான். ஓகே. அதாகப்பட்டு எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க பாருங்களேன் இந்த பசங்க. நாமளே இந்த மாதிரி க்யூட்டாக பசங்க பெற்றுக்கூடாது? ஐ மீன் மேரேஜ் பண்ணி. ஓகே ஃபைன், பட் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கணும். ஹஸ்பண்டா? மெட்டி இருக்கா? தாலி? மேரேஜ் ஆனதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லையே. அதான். உங்ககிட்ட கூட தான் மேரேஜ் ஆகலங்கிறதுக்கான எந்த எவிடன்ஸும் இல்லை. கிண்டல் பண்ணாதீங்க. நான் கிண்டல் பண்றேனா? சும்மா பொண்ணை கூப்பிட்டு கல்யாணம்னு வம்பு எடுத்துட்டு என்ன விளையாடுறீங்களா? ஏங்க, நான் சீரியஸாக தாங்க மேரேஜ் பற்றி பேசுகிறேன். நான் யார்கிட்டயும் இந்த மாதிரி பேசினதே இல்லைங்க. ஓ அப்படியா? சாரி, எனக்கு இப்போ இஷ்டம் இல்லை. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. இஃப் யூ டோன்ட் மைண்ட், என்னை கொஞ்சம் வீடு வரைக்கும் ட்ராப் பண்ண முடியுமா ப்ளீஸ்? பிக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடியே ட்ராப் பண்ணுற வாய்ப்பு யாருக்குங்க கிடைக்கும்? ப்ளீஸ். தேங்க்ஸ். இன்னைக்கு ட்ராப் பண்ணுற இடத்துல நாளைக்கு பிக்கப் பண்ணிக்கிட்டுமா? நான் ஆட்டோலேயே போய்க்கிறேன். இல்லைங்க, நான் ட்ராப் மட்டும் பண்ணுறேன். ஓகே. இங்கே தான் நிப்பாட்டுங்க. தேங்க்ஸ். அதை விடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நைட் ஞாபகம் வந்துருச்சுங்க. சாரிங்க, கல்யாணம் ஞாபகம் வந்ததுன்னு சொல்ல வந்தேங்க. புரிஞ்சுக்கோங்க, வார்த்தை வேணா தப்பா இருக்கலாம். ஏங்க, உங்ககிட்ட பேச்சு வாக்கல ஏன் ஏரியா கூட்டிட்டு மாட்டேங்க. உட்காருங்க, உங்க ஏரியால ட்ராப் பண்றேன். இல்லையே, நீங்க தானே ரூட் சொன்னீங்க. ஹலோ, நாங்க உங்க வீட்டுக்கு மேல குடி வந்து 1 மாசம் ஆச்சு. நீங்க ஹவுஸ் ஓனர் பையனை தெரிஞ்சுதான் நான் உங்ககிட்ட பேசினேன். ஸ்கூட்டர்ல வந்தேன். அது எப்படி ஏரியாக்குள்ள நல்ல பையன் மாதிரி தலை குனிஞ்சுக்கிட்டே போறது? ஆனா வெளியே இவ்ளோ சேட்டை பண்றியா? இரு, உங்க அம்மா கிட்ட போட்டு கொடுக்குறேன். அம்மால வேணாங்க, நமக்குள்ளே வச்சுக்கலாங்க. ஏங்க, அம்மா கிட்ட சொல்லாதீங்க. ஏய் படிக்காம. சாவி நிலமையில வச்சிருக்கேன், எடுத்துக்கோ. நான் காய்கறி வாங்கிட்டு வந்துறேன். சரிம்மா. ஆண்டி, யார் ஆண்டி அந்த பொண்ணு? பாப்பா தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டு வரா. பாப்பா ஸ்கூல் போயிட்டு வராளா? புரியலையே. டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிட்டு இப்பதான் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிருக்கா. பாப்பா இங்க போறா, பாப்பா அங்க போறா, பாப்பா ஸ்கூல் போறான்னு சொன்னதும் பாக்கியராஜ் சார் படத்துல வர பூ போட்ட பாவாடை கட்டிக்கிட்டு வர சின்ன பொண்ணுன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு பெரிய பொண்ணா இருப்பான்னு எதிர்பார்க்கல. ஆக்சுவலா நீங்களே சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்கீங்க. ஐயோ போங்க தம்பி, நீங்க ரொம்ப ஐஸ் வைக்கிறீங்க. நிஜமா ஆண்டி? அது எப்படி உனக்கு தெரியும்? நான் என்ன பொய்யாக்கா சொல்றேன்? நீயும் சொல்றேன்ல. 5000 ரொம்ப கம்மியா கேக்குறியடா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மாப்ள, நத்திங். ஏய் மலரே போண்டி. இதோ வரேம்மா.
நீ சொல் மாப்ள. நேத்து நைட்டே ஃபோன் பண்ணிருக்கலாமே. ஆமா. ஹலோ ஹலோ. இந்த நம்பர்ல இருந்து ஒரு மிஸ் கால் வந்தது. மிஸ் காலா? இல்ல நான் எதுவும் பண்ணலையே. அது எப்படிங்க உங்க நம்பர் எனக்கு தெரியும்? நீங்க கூப்பிட்டதுனால தான் நான் திரும்ப கூப்பிடுறேன். அப்படியா? இட்ஸ் ஓகே. உங்க ஹஸ்பண்ட் கிட்ட கொடுங்க. எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகல. உங்க ஃபாதர் இல்ல சார், அவரு போய் சேர்ந்தாரா? ஹலோ, எங்க அப்பா வெளியூர்ல ஒர்க் பண்றாரு. தட்ஸ் ஓகே. வீட்ல யாராவது பாய்ஸ் இருந்தா கூப்பிடுங்களேன். நான் பேசிக்கா கேர்ள்ஸ் கிட்ட பேசுறது இல்ல. உங்களுக்கு இப்ப என்ன வேணும் சார்? ஷூரா நீங்க எனக்கு கால் பண்ணல? இல்ல. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். கூல் கூல். பை. நம்பிட்டா. திரும்ப கால் பண்ணலாம். நான் பேசிக்காவே நல்ல பையன்டா. இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம். ஆமா ஆமா ஆமா. ஹலோ ஹலோ, யாரு? நான் மிஸ் கால் பண்ணி மிஸ். மிஸ்ஸா? ஹலோ ஹலோ. சொல்லுங்க. இந்த நம்பர்ல இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. மெசேஜா? இப்பவா? ஆஃப் கோர்ஸ். நான் எதுவும் அனுப்பலையே. ஹலோ, என்ன விளையாடுறீங்களா? என் நம்பரை கொடுத்து என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கலாய்க்க சொல்லியிருக்காங்களா? நான் யாரும் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. ஹலோ, நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும். தெரியுமா? எங்க ஹவுஸ் ஓனர் பையன் சிவா தானே நீங்க? என்ன சார்? ஹலோ ஹலோ. சிக்னல் கட் ஆயிடுச்சுல? சிக்னல் கட் ஆயிடுச்சுங்க. இந்த நேரத்துல திக்குது. குத்துமதிப்பா கேட்டிருப்பாலோ. பழையபடியா மெயின்டைன் பண்ணலாம். மாப்ள, அந்த 5000 என்ன பண்றேன்னா, அந்த அக்கவுண்ட் நம்பர் கொடுத்தனா 5000 போட்டுறேன். லுக்கே சரியில்லை மாப்ள. நீங்க Hello. சிக்னல் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. Hello, mister. வீட்டுக்குள்ள வந்து ஹலோ ஹலோ. எல்லாரும் வெளில வந்துட்டாங்க. நம்மால காணோம். போறது மாதிரியே இருக்குது. போ அந்த அங்கிட்டு போ. டாடி தூங்கு தூங்கு. அதெல்லாம் அப்புறம். டேய், புக்கே இருக்கு. வாணிங்க. பக்கத்து இருப்பேன். எந்திரா எந்திரா. டேய், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? இல்லைண்ணே, அது வந்து அடிங்க. எங்க வீட்டு மாடியில உனக்கு என்னடா வேலை? இல்லைண்ணே, கவிதா பிள்ளைய ரூட்டு விட்டுருக்கேன், அதுக்காகத்தானே வந்தேன். பாத்தியாப்பா? ஓப்பனா பேசினா விட்டுருவான்னு நினைக்கிறியா? கிளம்புடா. என்னண்ணே, பக்கத்து இருக்கார என்னையோட மாட்டுற, அங்கே ஒரு பக்கத்து ஏரியாக்கார ரூட்டை கொடுத்துருக்கான். எங்க? அதான் அந்த சைடு அப்படியே வெயிட்டி பாரு. போ போ போ. டேய் எங்கடா? அதான் அந்த பொந்துக்குள்ள. ஆத்தாடி மாப்ள, சோறாக்கி குடும்பமே நடத்துறாங்க. நீ அது கவுனி. நான் தான் சொன்னேன் இல்ல. கரண்ட் போனா நிறைய பேருக்கு கனெக்ஷன் நடக்கும் போல இருக்கு. ஆக்கிட்டாங்க. நம்ம பாப்பா வேற இன்னும் காணுமே. டேய் யாரா நீங்கல்ல? என்ன தெரியலையாண்ணே? குத்தி பிடிவேன். ஒன்ன தெரியும். அவ யாரு? பிரதர்ண்ணே. பிரதருக்கு புதருக்குள்ள என்ன வேலை? பிரதர்னா அடிச்சு வாயை உடைச்சு பிடுவேன். டேய் டேய் எங்க மூஞ்சிய காட்டு. எங்க இருந்துடா வர்ற? கோரிப்பாளையத்துல இருந்து வரேன். 13 கிலோமீட்டராடா தள்ளி வந்திருக்க நீ. எப்படா வந்த? நான் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சுண்ணே. கரண்ட் கட் ஆகி 5 நிமிஷம் தாண்டா ஆகுது. ஏய் கை கை எந்திரிக்கடா எந்திரிக்கடா. போடா போடா போடா. அப்புறம் பண்றதுக்கு இதை ப்ரெஸ் பண்ணணும். அப்புறமா ஒவ்வொருத்தருக்கும் ஏய் படுறி. இல்லம்மா, ஏண்டி? நீ தூங்குமா. 120 பேப்பர் திருத்தணும். ஃபர்ஸ்ட் மந்த் வேற. காலையில எழுந்து திருத்திக்கலாண்டே. காலையில எந்திரிச்சு அவ்வளவு பேப்பர்லாம் திருத்த முடியாதுமா. எந்நேரம் ஆனாலும் பரவாயில்ல. கரண்ட் வந்ததும் பேப்பரை திருத்திட்டு அதுக்கப்புறமா படுத்துக்கிறேன். நீ சொன்னா கேட்கவே மாட்டேன். என்னமோ பண்ணு போ. ஆஹா, ரொம்ப தொட்டுட்டாலே. ஹலோ. நான் தான் மாப்ள. நாலம் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஆப்ளிகேஷனு. நம்ம ஏரியாவில் மட்டும் கொஞ்சம் கரண்ட் போயிருக்கு. உன் பவரை யூஸ் பண்ணி சீக்கிரமாக நம்ம ஏரியாவுக்கு பவர் வர வச்சோன்னா நல்லாயிருக்கும். இது இது அது வேற டிபார்ட்மெண்ட், இது வேற டிபார்ட்மெண்ட்டா? அப்போ என்னத்துக்குடா நீ போலீஸ் கமிஷனர் பெருசாக பீத்துக்கிற? இந்த பார், எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ என்ன பண்ணுற எனக்கு தெரியாது. உடனே கரண்ட் வர வைக்கிற. கரண்ட்டை கட் பண்ண சொன்ன நீ இப்போ என்ன கமிஷனர் பில்டப் கொடுத்துட்டு இருக்க? ஆன் பண்ண சொன்னா ஆன் பண்ண போறேன். பெரிய போலீஸ் கமிஷனரா? மாப்ள என்னடா எதுக்கு மாப்ள இப்ப இவ்வளவு எமோஷன்? அது இல்லடா, எப்படி அனுப்பிச்சேன் பாத்தியா? கரண்ட் வந்துருச்சு. அம்மா, கரண்ட் வந்துருச்சு, எந்திரிமா, உள்ள போய் படு. 500 ரூபாய் பிரைட்டா வேலை செய்யுது. ஹலோ. சொல்ற பங்கு. டேய் ஒரு நிமிஷம். டேய் கரண்ட் வந்துருச்சுல, எஞ்சி போடா. எப்பரா இருக்க? நல்லா இருக்கேன்டா. சிட்டிக்கு புதுசா வந்திருக்க கமிஷனர் ஃப்ரெண்டாமே. யாரா உனக்கு சொன்னது? ஃபேஸ்புக்ல பார்த்தேன்டா. ஃபேஸ்புக்கா? தம்பி, ஃபேஸ்புக்கில் நான் தான் போட்டேன். நான் கூப்பிட்றேன்டா. தம்பிக்கும் கமிஷனருக்கும் லிங்க் இருக்குது. நம்மளுக்கு பெருமை இல்லையா?
உன் பேத்தி பக்கத்து பாயில அனாதியா படுத்து கிடக்குது, நீ ஊராம்பேத்தியோட கொஞ்சுற. ஃபேஸ்புக்கில் போட்டு மாசாக்கி பீஸ் ஆக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீ சிம்பு ரசிக்கிறாமே அப்படியா? அப்படியா? ஓடி நீ சிம்பு ரசிக்கிறா? என்னடி சொல்ற? ஆமாம்மா, ரொம்ப டிஸ்டர்ப் பண்றான். எனக்கு எம்எட் எக்ஸாம் வேற இருக்கு. ஏண்டி முதல்லயே சொல்ல? எங்கம்மா கூட்டிட்டு போற? வாங்க ஆண்டி, உள்ள வாங்க. அத்தை, மேல் வீட்டு ஆண்டி வந்திருக்காங்க. மேல் வீட்டாட்டியா? வாங்க வாங்க, உட்காருங்க. ஐயோ, போட்டுக்கிட்டு கொடுத்துருப்பாளோ? ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. பரவாயில்லக்கா. சார் வீட்ல இல்லையாக்கா? அவர் வெளியே போயிருக்காரு. சொல்லுங்க, என்ன விஷயம்? ஒன்னும் இல்ல, என் பொண்ணுகிட்ட ஒரு பையன் பஸ் ஸ்டாப்ல ரொம்ப டிஸ்டர்ப் பண்றானா. யார்கிட்ட சொல்லணும்னு தெரியல. அவர் வேற ஊர்ல இல்லையா, அதான் உங்க பசங்களை விட்டு 4 வார்த்தை என்ன ஏதுன்னு கேட்க சொன்னீங்க. பஸ் ஸ்டாண்ட்லையா? ஆமா, இந்த பிரச்சனை நான் டீல் பண்ணிக்கிறேன். உள்ள போ. கொழுந்தனாரே, நீங்களா? அனி, போன வாட்டி மாதிரி அடிதடி லெவலுக்கெல்லாம் போக மாட்டேன். இந்த வாட்டி பசங்களை விட்டு கரெக்ட் பண்றேன். ஆமா, அடுப்புல ஏதோ கருகிற வாசனை வருது. போமா. வேணாண்டா. போமா ப்ளீஸ். பாப்பா, பிரச்சனை பண்ண பையன்கிட்ட நான் தான் உன் வீட்டுக்காரன்னு சொன்னியா? என்ன தம்பி வீட்டுக்கு? இல்ல, ஹவுஸ் ஓனர்னு சொல்ல வந்தேன். இல்ல. அதான் பிரச்சனை பண்ணியிருக்கான். ஆண்டி, பிரச்சனை பண்ண பையன் யாருன்னு காட்ட சொல்லுங்க. மீதியை நான் பாத்துக்கிறேன். ஏ மலரு, அண்ணனை கூட்டி போய் ஆள் யாருன்னு காம். ஏன் ஆண்டி, நல்லதானே போயிட்டு இருந்தது? ஏன் தம்பி? இல்ல, பாப்பாவை என்ன அண்ணன் கூப்பிட சொல்றீங்க, நீங்க என்ன தம்பின்னு கூப்பிடுறீங்க. அதான் ரிலேஷன்ல ஒரு சின்ன குழப்பம். ஆமா இல்ல? ஏய், அங்கிளை கூட்டி போய் ஆள் யாருன்னு இதுக்கு காம். அண்ணனே பெட்டர். ஒய்யால. என்ன தம்பி? ஒன்றும் இல்லை ஆண்டி. பாப்பா, வெயிட் பண்ணு, மாமா ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். இப்போ எதுக்கு அவனை வெளில போக சொன்ன? அப்புறம் என்ன மாம்சு, எனக்குன்னு டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்ற. நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி ஓகே, இப்போதான் நான் உனக்கு பாதி பொண்டாட்டி ஆயிட்டேன்ல. பாதி பொண்டாட்டினா உனக்கு என்ன வேணும் இப்போ? ஒன்றும் இல்லை மாம்சு, ஆனுவல் எக்ஸாமுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபியர் வரக்கூடாதுன்னு இந்த மந்த்லி குவார்ட்டர்லி ஹாஃபலி டெஸ்ட் வைக்கிற மாதிரி நாம ஏன் மேரேஜுக்கு முன்னாடி? மேரேஜ்க்கு முன்னாடி இல்ல, ஃபர்ஸ்ட் நைட்டை நினைச்சா, மேரேஜ் நினைச்சா லைட்டா ஃபியரா இருக்கு. கிண்டல் பண்ணாத, கிளம்பு. ஐயோ சொதப்போதடா. புரியுதா புரியலையா? புரியுது பாப்பா, அதுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்கு. கிளம்பு. போடாங்க.